ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹானியா மெஹி கிரியேஷன். நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து 1 ரோலில் அருங்கோண பேஸ்கெட் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. பாருங்கள் வீவர்ஸ், 6 அடியில் மொத்தம் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 20 வயர் கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ் மொத்தம் வந்து 8 வரிசை போட்டுக்கணுங்க. 8 வரிசை போட்டு முடிச்சிட்ட அப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தென்னங்குச்சி சொருகி முடிச்சிட்டேங்க. சொருகி முடிச்சிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வரிசை ரன்னிங் வயர் கொண்டு பாருங்கள் வியூவர்ஸ், ரன்னிங் வயர் கொண்டு நம்ம இங்கே எக்ஸஸ் வயரை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸஸாக இருக்கிறது கட் பண்ணிடணுங்க. இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம ஒரு சுற்று அப்படியே வந்து இங்கே கார்னர் டர்ன் பண்ணிட்டு இந்த பக்கம் 2வது பக்கம் 3வது பக்கம் 4 பக்கமும் கார்னர் வந்து டர்ன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோங்க. இப்போ நான் ஏணிப்படி முடித்து போட போகிறேங்க. பாருங்கள் வியூவர்ஸ், முதல்ல நம்ம இந்த நாட்டை வந்து ஓப்பன் பண்ணுறோங்க. கீழ்ப்பக்கமாக தள்ளி விட்டு மேல் பக்கமாக கொஞ்சம் விட்டு இந்த ரன்னிங் வயரை இதுக்குள்ளார பாருங்கள் வியூவர்ஸ், இதுக்குள்ளார இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே நீளமாக போகிற வயர் மேலே போகிற வயரை எடுத்து பாருங்கள் வியூவர்ஸ், இந்த உள்ளே விட்ட நம்ம ரன்னிங் வயருக்குள்ளார இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு நம்ம வந்து இழுத்துட்டோன்னா நாட்டு வந்து சரியாயிடுங்க. நாட்டு விழுந்துடும். ஒரு நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட்டு உட்காந்துரும். பார்த்திங்கன்னா உள்ள இந்த மாதிரி போகுங்க. இதை நம்ம மேலே எடுத்து இன்னொரு வரிசை அப்படியே வந்து நார்மல் பேஸ்கெட் பண்ணும்போது அப்படியே வந்து கண்டினியூவாக நம்ம இன்னும் சுற்றிட்டு வர போகிறோம். இங்கே வந்து முடிஞ்ச உடனே மேலே வந்து ஏணிப்படி முடித்து போட போகிறோங்க. அது வந்து நார்மல் பேஸ்கெட்டில். இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து அருங்கோண பேஸ்கெட். இப்போ நம்ம ஒரு வருஷம் மட்டும் ரன்னிங் வயர் வச்சு போட்டு முடிச்சுட்டு இந்த வயரை வந்து கட் பண்ணுறது இல்லைங்க, அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது பாருங்கள் வியூவர்ஸ், இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு வருஷம் ரன்னிங் வயர் வச்சு முழுதுமாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ரெட்டைப்படை வயர் தான் வந்து கட் பண்ணணுங்க. 20, 28, 24 அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஒத்தப்படையில் எடுக்கக்கூடாதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா 2 வயரை வந்து சேர்த்து ஒரு நாட்டாக வந்து மேக் பண்ணிட்டு வரணுங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ் வந்து 6 அடியில் கட் பண்ணுறோம். பேஸை வந்து 8 வருஷம் போடுறோம். அப்புறமா தென்னங்குச்சி உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். பாருங்கள் வியூவர்ஸ், இதுலேயும் தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வருஷம் வந்து ரன்னிங் வயர் வச்சு ஒரு வருஷம் போட்டு முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா 2 வயர் வந்து சேர்த்து ஒவ்வொரு நாட்டாக மேக் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமா உள்ளே நம்ம விட்டு இருக்கிற ரன்னிங் வயர் கொண்டு திரும்பவும் அடுத்த வருஷம் ரன்னிங் வயர் வச்சு ஒரு வருஷம் பின்னிட்டு வரணும். திரும்ப வந்து இங்கே பின்னின 2 வயரு வந்து பிடிச்சி போட்ட நாட்டுக்கு ஆப்போசிட்டாக திரும்ப வந்து 2 வயரை பிடிச்சி ஒரு நாட்டாக மேக் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ரன்னிங் வயர் வச்சு ஒரு வருஷம் இதே மாதிரி தாங்க 10 வருஷம் நம்ம போட போகிறோங்க. 10 வருஷம் ரன்னிங் வயர் வச்சு 10 வருஷம் வந்து ரன்னிங் வயர் இல்லாமல் இந்த மாதிரி 2 நாட்டை வந்து பிடிச்சி மேக் பண்ணி போட்டு வர போகிறோங்க. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த பேஸ்கெட்டில் போட்ட இந்த 2 வயரை பிடிச்சி போட்ட இந்த நாட்டை வந்து நம்ம இந்த பேஸ்கெட்டில் போட போகிறோங்க. இந்த கலர் பேஸ்கெட் க்ரீன் கலர் பேரட் க்ரீன் கலரில் போட போகிறோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இங்கே வந்து ரன்னிங் வயர் வந்து ஒரு வருஷம் போட்டு நம்ம வச்சு ஒரு வருஷம் போட்டது விட்டுட்டோங்க, முடிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து 2 வயரை எடுத்துகிட்டு வர போகிறோங்க. டைட் பண்ணிவிட்டு போடுங்க. இந்த 2 வயரு இந்த 2 வயர் பிடிச்சி ஒவ்வொரு நாட்டாக வந்து மேக் பண்ணணுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இதுக்கு ரன்னிங் வயர் தேவைப்படாதுங்க. 2 நாட்டை வந்து பிடிச்சி போட்டு வரணுங்க. இருபது வயர் துண்டுக்கு 10 நாட்டு வருங்க. மேலே இந்த பக்கம் 10 நாட்டு, இந்த பக்கம் கீழ்ப்பக்கம் 10 நாட்டு, சைடில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பக்கம் 5 நாட்டு, இந்த பக்கம் 5 நாட்டுங்க. இதே மாதிரி தாங்க போட்டு வரணுங்க. இப்போ அடுத்த 2 நாட்டு பிடிச்சி நம்ம ஒரு நாட்டு மேக் பண்ணுறோங்க. திரும்பவும் அடுத்த 2 வயர்
அதே மாதிரி தாங்க முழுவதுமாக போட்டு வரணுங்க. இங்கே ஆரம்பித்து நம்ம முழுவதுமாக இந்த 4 சைடும் நம்ம வந்து போட்டு முடிச்சிடணுங்க. முடிச்சிட்ட அப்புறமா ரன்னிங் வயர் வச்சு ஒரு வரிசை போடணுங்க. திரும்ப வந்து ரன்னிங் வயர் இல்லாமல் ஒரு வரிசை போடணுங்க. அதே மாதிரி தாங்க இந்த பேஸ்கெட் வெரி ஈஸி இங்கே போடுறது. பாருங்கள் வியூவர்ஸ், நான் இந்த ஒரு வருஷம் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள் வியூவர்ஸ், அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே வந்து எண்டிங்கு ஒரு வருஷம் அப்படியே போட்டு வந்தோங்க. அதே மாதிரி தான் இந்த சைடும் இந்த சைடும் வந்து சைட்லேயும் வந்து இந்த மாதிரி 2 வயரை வந்து சேர்த்து நம்ம நாட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, இங்கே உள்ளே விட்டு இருக்கிற ரன்னிங் வயரை இந்த வயரை மேல் பக்கமாக கொண்டு வரணுங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கணுங்க எங்கே நாட்டு வந்து மேக் பண்ணலான்ட்டு. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த உள்ளேருந்து ரன்னிங் வயர் கொண்டு வந்ததை நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சிட்டு இங்கே மேலே நம்ம 2 நாட்டு பின்னிட்டு வந்த வயரை வந்து வச்சு நம்ம நாட் போடுறோங்க. முதல்ல அதுக்கப்புறமா இதில் ஒரு நாட் போடுறோங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டு காமிச்சோன்னா லென்த்தாக வீடியோ போகுதுன்ட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து போடுறேங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த மாதிரி வரங்க. இந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக ரன்னிங் வயர் வச்சு நம்ம போட்டு வரணுங்க. அடுத்து திரும்ப இதே மாதிரி 2 வயரு இதுக்கு ஆப்போசிட் சைடில் போடணுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், ரன்னிங் வயரை வந்து எடுக்கிறோம். இந்த நம்ம 2 வயரை பிடிச்சி பின்னின ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு வயரை வந்து வச்சு ரன்னிங் வயரில் ஒரு நாட்டு போடுறோம். அதுக்கப்புறமா இன்னொரு நாட்டு போடுறோங்க. அதே மாதிரி 10 வருஷம் ரன்னிங் வயர் வச்சு 10 வருஷம் ரன்னிங் வயர் இல்லாமல் போட்டு முடிச்சுட்டு வயரை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டல் ரெடிமேட் ஹேண்டலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஹேண்டலும் ஆர்டினரி ஹேண்டலும் போட்டுக்கலாங்க. போட்டோன்னா நம்மளுக்கு அருங்கோண பேஸ்கெட் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம ஒரு வருஷம் வந்து ரன்னிங் வயர் வச்சு பின்னிட்டு 2 வயரை பிடிச்சி நாட் போட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு வருஷம் வந்து ரன்னிங் வயர் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஹெக்ஸகன் ஷேப்பில் இந்த பேஸ்கெட் கிடைக்கும். பாருங்கள், அருங்கான பேஸ்கெட்டு இந்த மாதிரி வருங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த பேஸ்கெட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு வருஷம் ரன்னிங் வயர் வச்சு ஒரு வருஷம் ரன்னிங் வயர் இல்லாமல் திரும்பவும் ரன்னிங் வயர் வச்சு பின்னியிருப்பேன். அப்புறமா ரன்னிங் வயர் இல்லாமல் பின்னியிருப்பேன். இந்த முதல் வருஷம் ரன்னிங் வயர் வச்சு பின்னிட்டு அடுத்த வருஷம் ரன்னிங் வயர் இல்லாமல் பின்னிடணும். அதுக்கப்புறமா திரும்பவும் ரன்னிங் வயர் வச்சு பின்னிட்டு அதுக்கப்புறமா போடுற 2 வயர் பிடிச்சி போடுற நாட்டு தாங்க நம்ம ஏற்கனவே போட்ட நாட்டுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டு வரணுங்க. அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு ஹெக்ஸகன் ஷேப்பில் கிடைக்குங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த மாதிரி தாங்க வரும். நான் முழுவதுமாக போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேங்க. 10 வருஷம் ரன்னிங் வயர் வச்சு போடுங்க, 10 வருஷம் ரன்னிங் வயர் இல்லாமல் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் ஹானியா மெஹிக் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போகிற அனைத்து நோட்டிஃபிகேஷனும் கண்டு மகிழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.